சமக்ர சிக்ஷா அபியான் திட்ட நிதியை விடுவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தொடுத்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 2291 கோடி நிதியை மத்திய அரசு இன்னும் விடுவிக்கவில்லை. ஆனால் தமிழகம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி விடுவிக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை வட்டியுடன் சேர்த்து வழங்க உத்தரவிடக் கோரி மே மாதம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. ஆனால் இது கோடை விடுமுறை கால அமர்வில் விசாரிக்கும் அளவுக்கு அவசரமானது இல்லை என்று தெரிவித்து கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. பயிர்க்கடன் பெறும் விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்க அறிவுறுத்தப்படவில்லை என கூட்டுறவுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. விவசாய கடன் அட்டை மூலம் பயிர்க்கடன் உள்ளிட்ட அனைத்து வகை கடன்களை பெறும் விவசாயிகளுக்கு அவர்களது சிபில் ஸ்கோரை பார்த்து மட்டுமே கடன் வழங்கப்படும் என உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். இந்நிலையில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க எந்த அறிவுறுத்தல்களும் வழங்கப்படவில்லை என கூட்டுறவுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதர வங்கிகளில் இத்திட்டத்தின் கீழ் கடன் தரப்படவில்லை மற்றும் கடன் நிலுவை இல்லை என்பதை உறுதி செய்ய மட்டுமே சிபில் ஸ்கோர் பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் உட்பட 13 பேருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டன. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் உட்பட அனைவரும் நேரில் ஆஜராகினர். செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 12 பேருக்கு குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டன. முன்னாள் அமைச்சரின் சகோதரர் உட்பட 12 பேருக்கு குற்றப்பத்திரிகை சுமார் 50,000 பக்கங்கள் உள்ளதால் அதனை படிக்க கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் கேட்கப்பட்டது. இதனையடுத்து விசாரணையை ஜூன் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள மெட்ராஸ் மோட்டாரிஸ் ஓடுதளம் பகுதியில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் பைக் மற்றும் கார் பந்தயத்திற்கான ஓடுதளம் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. அப்போது மைதானத்தில் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்ப்பதற்காக அமைக்கப்பட்ட மேற்கூரை பலத்த காற்றில் பெயர்ந்து விழுந்தது. இந்நிகழ்வின் போது அங்கு யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனை அங்கிருந்த ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்த நிலையில் அந்த காட்சிகள் தற்போது பரவி வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி தெற்கு கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கி வரும் பிளாஸ்டிக் மூட்டைகள் மற்றும் பிளாஸ்டிக் மூலப்பொருட்களின் அருகில் யாரும் செல்ல வேண்டாம் என வருவாய்த்துறையினர் எச்சரித்துள்ளனர். கேரள மாநிலம் விளிங்கம் துறைமுகத்திலிருந்து கொச்சி துறைமுகத்திற்கு புறப்பட்ட லைபீரிய நாட்டு சரக்கு கப்பல் கடந்த மே மாதம் 24ஆம் தேதி ஆழ்கடலில் மூழ்கியது. இதிலிருந்து சில கண்டெய்னர்கள் கேரள மற்றும் கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கின. கடல் நீரோட்டத்தில் சில பொருட்கள் கேரளா கன்னியாகுமரி கடல் பகுதியிலிருந்து தனுஷ்கோடி கடல் பகுதிக்கு வந்த வண்ணம் உள்ளன. தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் 30க்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் சாக்கு மூட்டைகள் கரை ஒதுங்கியுள்ளன. தகவல் அறிந்த மீன்வளத்துறை, சுங்கத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் கடற்கரைக்கு வந்து சாக்கு மூட்டைகளை பார்வையிட்டனர். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததால் மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் மீண்டும் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. மதுரை தூத்துக்குடி சாலையில் உள்ள எலியார்பத்தி, புதூர் பாண்டியபுரம் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்தது. இதனை எதிர்த்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்தது. இதனையடுத்து மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. சென்னை நந்தனம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பெண்கள் அதிக அளவில் விண்ணப்பித்துள்ளதாக அக்கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டங்கள் கல்லூரியில் செயல்படுத்தப்படுவதாக கூறிய அவர், மாணாக்கருக்கு 2000 ரூபாய்க்கு குறைவான கட்டணமே வசூலிக்கப்படுவதாக தெரிவித்தார். சென்ற ஆண்டுதான் பெண்களுக்காக இந்த கல்லூரியில் சேரலாம் என்று தமிழக அரசு ஆணையிட்டது. அதன்படி இந்த வருஷம் வந்து என்னென்னா, சென்ற ஆண்டு எங்களுக்கு குறைவான இடங்களுக்கு பூர்த்தியானது. இந்த வருஷம் என்னென்னா, கடந்த ஆண்டில் பெண்கள் வந்து இந்த கல்லூரியில் சிறப்பான
முறையில் இந்த கல்வி பயின்றதுனால இந்த வருஷம் எங்களுக்கு வந்து 12,211 அளவுக்கு வந்திருக்குது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக உலக நாடுகளுக்கு எடுத்துரைத்த 7 குழுவினர் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்திக்கின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை குறிவைத்து இந்தியா தாக்குதல் மேற்கொண்டது. இது தொடர்பாக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள், முன்னாள் தூதர்கள், அரசு அதிகாரிகள் அடங்கிய 7 குழுக்கள் 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து விளக்கமளித்தன. இந்நிலையில் 7 குழுக்களில் இடம்பெற்ற எம்பிக்கள் மற்றும் அதிகாரிகள் பிரதமர் மோடியை இன்று மாலை சந்திக்கின்றனர். இந்த சந்திப்பில் உலக நாடுகளுக்கு சென்று வந்தது குறித்து பிரதமரிடம் அதிகாரிகள் குழுவினர் விவரிப்பார்கள் என தெரிகிறது. கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியா பல்வேறு துறைகளில் அதிவேக வளர்ச்சியடைந்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தனது 3வது ஆட்சிக் காலத்தில் ஓராண்டை நிறைவு செய்து 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார். இந்நிலையில் சமூக தளத்தில் பதிவு ஒன்றை அவர் இட்டுள்ளார். தற்போது மத்திய அமைச்சரவையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 60% பேர் பட்டியலினத்தவர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இதன் மூலம் தன் அரசு சமூக நீதிக்கு அளிக்கும் முக்கியத்துவம் உணர்த்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். 81 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள், 15 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு, 4 கோடி ஏழைகளுக்கு சொந்த வீடு, 12 கோடி வீடுகளில் கழிவறைகள், சாலையோர வியாபாரிகள் 68 லட்சம் பேருக்கு கடனுதவி, சிறு தொழில் முனைவோருக்கு 52 கோடி ரூபாய் கடன், 20 கோடி பெண்களுக்கு சுயதொழில் புரிய கடனுதவி ஆகிய சமூக நலத்திட்டங்களை தன் அரசு செயல்படுத்தி உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலகில் வேகமாக வளரும் பொருளாதாரம் கொண்ட நாடு என்ற சாதனையை இந்தியா பெற்றுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். மேலும் பருவநிலை மாற்ற பிரச்சினைக்கு தீர்வு, டிஜிட்டல் புரட்சி போன்றவற்றில் உலகிற்கே இந்தியா முன்னோடியாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். மோடி அரசு நாடு தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து பேசுவதில்லை என்றும் 2047இல் இந்தியா எப்படி இருக்கும் என கனவுலகிற்கு அழைத்துச் செல்வதாகவும் மக்களவை காங்கிரஸ் குழு தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்தார். எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி மும்பையில் புறநகர் ரயிலிலிருந்து விழுந்து 4 பேர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். 11 ஆண்டுகள் நாட்டுக்கு இந்த அரசு ஆற்றிய சேவை எப்படிப்பட்டது என்பதற்கு இந்த ஒரு விபத்தே உதாரணம் என்றும் ராகுல் பதிவிட்டுள்ளார். இந்த அரசுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளும் பண்பு இல்லை என்றும் வெறும் பிரச்சாரம் மட்டுமே அதற்கு தெரிந்ததாக உள்ளது என்றும் ராகுல் விமர்சித்துள்ளார். 2025 பற்றி இந்த அரசு பேசுவதில்லை என்றும் 2047 என கூறி கனவுகளை விற்க தொடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு அபத்தமானது, அடிப்படை ஆதாரமற்றது என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பதிலளித்திருந்த நிலையில் மகாராஷ்டிரா தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கமளித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்ததாகவும் இந்த முறைகேடுகளுக்கு தேர்தல் ஆணையமும் உடந்தையாக இருந்ததாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். அவருக்கு மகாராஷ்டிரா தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கமளித்துள்ளார். அதில் வாக்காளர் பட்டியல் விவரங்கள் காங்கிரஸ் உட்பட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டதாகவும் குறிப்பாக மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலின் வாக்காளர் பட்டியலின் முழுமையான நகல் இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். இதில் முறைகேடுகள் நடக்கவில்லை எனவும் விளக்கமளித்தார். இடஒதுக்கீடு தொடர்பான தங்கள் கோரிக்கையை ஏற்க ராஜஸ்தான் அரசு ஒப்புதல் தெரிவித்திருப்பதால் போராட்டத்தை கைவிடுவதாக குர்ஜார் சமூக அமைப்புகள் தெரிவித்துள்ளன. ராஜஸ்தானில் உள்ள குர்ஜார் சமூகத்தினர் தங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்த்து 5% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவை அரசமைப்பு சாசனத்தின் 9வது சட்டப்பிரிவில் சேர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வந்தனர். இது தொடர்பாக மகா பஞ்சாயத்தை கூட்டி விவாதித்து பெரிய அளவில் போராட்டம் நடத்தவும் அவர்கள் முற்பட்டனர். இந்நிலையில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற ராஜஸ்தான் அரசு ஒப்புதல் தெரிவித்திருப்பதாகவும் இதனால் போராட்டத்தை கைவிடுவதாகவும் குர்ஜார் சமூக தலைவர் விஜய் பைன்ஸ்லா தெரிவித்தார். அண்டை நாட்டிலிருந்து வந்த ஊடுருவல்காரர்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களை மீண்டும் வங்கதேசத்துக்கு மாவட்ட ஆட்சியர்கள் அனுப்ப வேண்டும் என்று அசாம் மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். அசாம் சட்டப்பேரவையில் பேசிய அவர்,
வங்கதேசத்திலிருந்து யாராவது உள்ளே நுழைந்தால் அவர்களை வெளிநாட்டவர் தீர்ப்பாயத்தின் விசாரணைக்கு உட்படுத்தாமல் மாவட்ட ஆட்சியாளர்களை மீண்டும் வங்கதேசத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கூறினார். இந்த அதிகாரத்தை அசாம் மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் சர்மா குறிப்பிட்டார். சர்மாவின் இந்த பேச்சுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. ஜம்மு காஷ்மீரின் வைஷ்ணவ தேவி ஆலயத்தில் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய பாதுகாப்பு மையம் திறக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா இதனை தொடங்கி வைத்தார். ஊடுருவல் கண்டறிதல், கூட்டத்தை கட்டுப்படுத்துதல் ஆகிய தொழில்நுட்ப வசதிகள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன. ஆலயத்தை சுற்றி ஏற்கனவே 500 கேமராக்கள் பொருத்தப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 170 HD கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4ஆம் இடத்திற்கு முன்னேறினாலும் தனிநபர் வருமானத்தில் பின்தங்கியே இருப்பதாக பொருளாதார நிபுணர் கிளாட்ஸ் மார்ஜா கூறியுள்ளார். உலக பொருளாதார மன்றத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநரான கிளாட்ஸ் மார்ஜா இந்தியாவின் பொருளாதார மதிப்பு சீனாவின் மதிப்பில் பாதி அளவுதான் உள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் பரப்பளவு, மக்கள் தொகை போன்றவற்றை கருத்தில் கொண்டால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மிகவும் குறைவு என்றும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச நிதியத்தின் தரவுகளின்படி இந்தியாவின் தனிநபர் வருமானம் $2,878 ஜப்பானின் தனிநபர் வருமானம் $33,955 உள்ளது. தரமற்ற பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் விதைகளின் விற்பனையை கட்டுப்படுத்த கடுமையான சட்டம் கொண்டுவரப்படும் என மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலத்தில் வேளாண் விஞ்ஞானிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் விவசாயிகளுடன் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கலந்துரையாடினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்துறையில் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் ஒரே தேசம் ஒரே விவசாயம் என்ற கொள்கையை கடைபிடிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பட்டணையில் வாடும் காசா மக்களுக்கு உணவுப் பொருட்களுடன் வந்த படகை இஸ்ரேல் கடற்படை தங்கள் வசப்படுத்தியது. தங்கள் படைகளின் உத்தரவை மீறி காசா பகுதிக்கு செல்ல முற்பட்டதாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. படகில் உள்ள அனைவரும் நலமாக உள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. உலக அளவில் புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் போராளியான கிரேட்டா துன்பர்கும் இப்படகில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. படகில் இருந்த 12 பேரில் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரீமா ஹசனும் இடம்பெற்றிருந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் ஈசூர் பகுதியில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் மழையின் காரணமாக நெல் மூட்டைகள் வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 10 நாட்களாக கொள்முதல் நடைபெறாத நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் சுமார் 6000 மூட்டை நெல்லும், ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 10,000 மூட்டை நெல்லும் மழையில் நனைந்து வீணாவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நெல் கொள்முதல் அலுவலரிடம் கேட்டபோது நெல் கொள்முதல் இன்று முதல் நடைபெறும் என தெரிவித்தார். சேமிப்பு கிடங்கில் இடமில்லாததால் அங்கு வைக்கப்பட்டுள்ள கொள்முதலான நெல் 2 நாட்களில் எடுத்துச் செல்லப்படும் எனவும் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த BMW கார் எரிந்து சேதமடைந்தது. மகிழங்கோட்டையைச் சேர்ந்த சந்தோஷ் காருக்குள் இருந்த போது கரும்புகை வெளிவருவதை கண்டார். உடனடியாக அவர் காரிலிருந்து கீழே இறங்கிய நிலையில் தீப்பற்றியது. மளமளவென பரவிய தீயால் கார் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறில் சனீஸ்வர பகவான் கோயில் பிரம்மோற்சவம் நிறைவாக பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா நடைபெற்றது. இதையொட்டி நடராஜர் அனுகிரக தீர்த்தவாரி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி அம்பாள் தங்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருள பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா நடைபெற்றது. கேட் கேம்ஸ் வெப் சீரிஸை சிறுமைப்படுத்தியதாக நெட்ஃபிளிக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி டெட் சரண்டோஸை இயக்குநர் அனுராக் கஷ்யப் சாடியுள்ளார். நெட்ஃபிளிக்ஸை இந்தியாவில் பிரபலப்படுத்த இந்த வெப் சீரிஸ் பெரிதும் காரணமாக இருந்தது. ஆனால் நெட்ஃபிளிக்ஸில் இந்திய ஒரிஜினல் சீரிஸாக இன்னும் பிரபலமடைந்த ஒன்றை அறிமுகம் செய்திருக்க வேண்டும் என சரண்டோஸ் தெரிவித்துள்ளார்.
இதனால் ஆத்திரமடைந்த வெப் சீரிஸின் இயக்குநர் அனுராக் கஷ்யப் சரண்டோஸை முட்டாள் என விமர்சித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு உண்டியல்கள் மூலம் 45,61,305 ரூபாய் ரொக்கம் காணிக்கையாக கிடைத்துள்ளது. உண்டியல்களை திறந்து எண்ணும் பணி நடைபெற்ற நிலையில் 166 கிராம் தங்கமும் 685 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கியது தெரியவந்தது. லிக்விட் கிளாஸ் டிஸ்பிளே, AI உள்ளிட்ட நவீன அம்சங்களுடன் iOS 26 செயல்தளத்தை ஆப்பிள் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐபோன், ஐபேட், ஆப்பிள் வாட்ச், மேக் கணினிகளுக்கான புதிய வடிவிலான செயல்தளங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. அதன்படி iOS 26இல் கண்ணாடி போன்ற துல்லியமான வடிவமைப்பை கொண்ட லிக்விட் கிளாஸ் டிஸ்பிளே இடம்பெற்றுள்ளது. உரையாடல்களின் போது நிகழ்நேர மொழிபெயர்ப்பையும் iOS 26 வழங்குகிறது. நடிகர் கமல்ஹாசனின் 237வது படத்தின் படப்பிடிப்பு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. சண்டை பயிற்சியாளர்கள் அன்பறிவ் இயக்கும் படத்தில் கமல்ஹாசன் நாயகனாக நடிக்கிறார். இப்படத்திற்கான கதையை கமல்ஹாசனை எழுதியுள்ளார். தக் லைஃப் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்கும் கமல் 237வது படத்தின் படப்பிடிப்பு தாமதமாகலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா மங்கோலியா கூட்டு ராணுவ பயிற்சியில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இரு நாட்டு ராணுவத்தினரும் தங்களின் செயல்திறனை மேம்படுத்திக் கொள்ளவும், உத்திகள், போர் அனுபவங்கள், நிபுணத்துவங்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளவும் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முருகனின் 6வது படை வீடான பழமுதிர் சோலையில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதையொட்டி சஷ்டி மண்டபத்தில் சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தெய்வானைக்கு பாலாபிஷேகம் நடந்தது. பின்னர் சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களால் மகா அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. மாட்டுத் தீவனத்திற்கு கிலோ ஒன்றுக்கு 2 ரூபாய் மானியம் வழங்கப்பட உள்ளதாக மதுரை ஆவின் பொது மேலாளர் அறிவித்துள்ளார். பால் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் ஜூன் மாதம் முதல் இந்த திட்டம் அமலுக்கு வர உள்ளதாகவும் அவர் கூறினார். ஆவினில் உற்பத்தி செய்யப்படும் 20% புரதச்சத்து கொண்ட குச்சி தீவனத்திற்கு இந்த மானியம் பொருந்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 50 கிலோ மூட்டைக்கு 100 ரூபாய் வரை மானியம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயக முருகனை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு வேலை மோசடி வழக்கு ஒன்றில் விரைவாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆய்வாளர் அதை செய்ய தாமதித்ததாக தெரிகிறது. நீதிமன்ற நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க அவசரமாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாக சந்தேகித்த நீதிமன்றம் பணியிடை நீக்க உத்தரவை பிறப்பித்துள்ளது. சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் 36 வயது நபருக்கு 32 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து பெரம்பலூர் மாவட்ட மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு தொடரப்பட்ட இவ்வழக்கில் குற்றவாளி மோகனுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குற்றங்கள் அதிகம் நடக்கும் பகுதிகளில் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முன்மாதிரி திட்டங்களை காவல்துறை செயல்படுத்த உள்ளது. குற்றம் அதிகம் நடக்கும் கரும்புள்ளி பகுதிகளாக 15,000க்கும் மேற்பட்ட இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் எதிர்மறை எண்ணங்களுடன் செயல்படும் இளைஞர்களிடையே நேர்மறை சிந்தனையை தூண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் முக்கிய அம்சமாக இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பெட்ரோல் பங்க் உள்ளிட்ட இடங்களில் வேலைவாய்ப்பு, கல்வி சேவை என பல்வேறு திட்டங்களை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியா பல்வேறு துறைகளில் அதிவேக வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தனது 3வது ஆட்சி காலத்தில் ஓராண்டை நிறைவு செய்து 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார். இந்நிலையில் சமூக தளத்தில் பதிவு ஒன்றை அவர் இட்டுள்ளார். தற்போது மத்திய அமைச்சரவையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 60% பேர் பட்டியலினத்தவர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இதன் மூலம் தன் அரசு சமூக நீதிக்கு அளிக்கும் முக்கியத்துவம் உணர்த்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.
81 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள், 15 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு, 4 கோடி ஏழைகளுக்கு சொந்த வீடு, 12 கோடி வீடுகளில் கழிவறைகள், சாலையோர வியாபாரிகள் 68 லட்சம் பேருக்கு கடன் உதவி, சிறு தொழில் முனைவோருக்கு 52 கோடி ரூபாய் கடன், 20 கோடி பெண்களுக்கு சுய தொழில் புரிய கடன் உதவி ஆகிய சமூக நலத்திட்டங்களை தன் அரசு செயல்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலகில் வேகமாக வளரும் பொருளாதாரம் கொண்ட நாடு என்ற சாதனையை இந்தியா பெற்றுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் பருவநிலை மாற்ற பிரச்சினைக்கு தீர்வு, டிஜிட்டல் புரட்சி போன்றவற்றில் உலகிற்கே இந்தியா முன்னோடியாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள 14,582 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எனப்படும் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் ஜூலை 7ஆம் தேதி முதல் பெறப்படும் எனவும், ஜூலை 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை திருத்தங்கள் மேற்கொள்ள அவகாசம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை முதற்கட்ட தேர்வு நடத்தப்படும் எனவும், டிசம்பர் மாதத்தில் 2ஆம் கட்ட தேர்வு நடத்தப்படும் எனவும் பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் மன்னரை கௌரவிக்கும் வருடாந்திர திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் வண்ணமிகு உடைகள் அணிந்து ஆடல் பாடலுடன் இந்த விழாவை கொண்டாடினர். ஜெபு என்ற பழங்குடி மக்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் விதத்திலும் இந்த விழா அமைந்தது. மன்னரை கௌரவிக்கும் விதத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை அளிக்கப்படுமா என தமிழ்நாடு அரசுக்கு விசிக எம்பி ரவிக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்கிற அரசாணையை அதிமுக அரசு நிறுத்தி வைத்ததாகவும், அதனை திமுக அரசு நிறைவேற்றுமா எனவும் வினவியுள்ளார். தேர்தலுக்கு முன்பாக இந்த அரசாணையை செயல்படுத்த வேண்டும் எனவும் ரவிக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் வைஷ்ணவ தேவி ஆலயத்தில் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய பாதுகாப்பு மையம் திறக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா இதனை தொடங்கி வைத்தார். ஊடுருவல் கண்டறிதல், கூட்டத்தை கட்டுப்படுத்துதல் ஆகிய தொழில்நுட்ப வசதிகள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன. ஆலயத்தை சுற்றி ஏற்கனவே 500 கேமராக்கள் பொருத்தப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 170 HD கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஈசூர் பகுதியில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் மழையின் காரணமாக நெல் மூட்டைகள் வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். 10 நாட்களாக கொள்முதல் நடைபெறாத நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் சுமார் 6000 மூட்டை நெல்லும், ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 10,000 மூட்டை நெல்லும் மழையில் நனைந்து வீணாவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நெல் கொள்முதல் அலுவலரிடம் கேட்டபோது, நெல் கொள்முதல் இன்று முதல் நடைபெறும் என தெரிவித்தார். சேமிப்பு கிடங்கில் இடம் இல்லாததால் அங்கு வைக்கப்பட்டுள்ள கொள்முதலான நெல் 2 நாட்களில் எடுத்துச் செல்லப்படும் எனவும் தெரிவித்தார். கொரோனா அறிகுறிகள் உள்ளவர்கள் ரத யாத்திரைக்கு வர வேண்டாம் என்று ஒடிசா அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புரி ஜெகநாதர் கோயிலின் ரத யாத்திரை திருவிழா வரும் 27ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள நிலையில் ரத யாத்திரைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழு அளவில் செய்யப்பட்டு வருகின்றன. ஒடிசாவில் மொத்தம் 34 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தரமற்ற பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் விதைகளின் விற்பனையை கட்டுப்படுத்த கடுமையான சட்டம் கொண்டுவரப்படும் என மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலத்தில் வேளாண் விஞ்ஞானிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் விவசாயிகளுடன் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கலந்துரையாடினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்துறையில் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும், ஒரே தேசம் ஒரே விவசாயம் என்ற கொள்கையை கடைபிடிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கேரளாவின் விளிஞ்சம் துறைமுகத்திற்கு வந்த உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பலுக்கு தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பலான MSC ஐரினா நங்கூரமிட்ட இந்தியாவின் முதல் துறைமுகம் விளிஞ்சம்தான். சீனா, கொரியா, சிங்கப்பூர் வழியாக விளிஞ்சம் வந்துள்ள இந்த சரக்கு கப்பல் 399.9 மீட்டர் நீளமும் 61.3 மீட்டர் அகலமும் கொண்டது. இது சர்வதேச கால்பந்து மைதானத்தை விட 4 மடங்கு பெரியதாகும். இந்த கப்பல் 24,346 கண்டெய்னர்களை கையாளும் திறன் கொண்டது. பட்டினியில் வாடும் காசா மக்களுக்கு உணவுப் பொருட்களுடன் வந்த படகை இஸ்ரேல் கடற்படை தங்கள் வசப்படுத்தியது. தங்கள் படைகளின் உத்தரவை மீறி காசா பகுதிக்கு செல்ல முற்பட்டதால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது.
படகில் உள்ள அனைவரும் நலமாக உள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. உலக அளவில் புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் போராளியான கிரேட்டா தன்பர்கும் இப்படகில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. படகில் இருந்த 12 பேரில் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரீமா ஹசனும் இடம்பெற்றிருந்தார். கேரளாவின் விழிஞ்சம் துறைமுக பகுதியில் 22 பேருடன் சிங்கப்பூர் கொடியுடன் சென்று கொண்டிருந்த கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து விரைந்த இந்திய கடற்படை வீரர்கள் கப்பலில் சிக்கியிருந்த 18 பேரை மீட்டனர். 4 பேர் மாயமாகியுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இதனிடையே தீக்காயங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்ட 6 பேர் மங்களூர் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கட்டுமான திட்டங்களுக்கு விண்ணப்பிப்போர் வளர்ச்சி கட்டணம், உள்கட்டமைப்பு வசதி கட்டணம் போன்றவற்றை செலுத்துவதற்கான அவகாசம் 60 நாட்களாக அதிகரிக்கப்பட உள்ளது. கட்டுமான திட்ட அனுமதி பணிகளை விரைந்து முடிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. வழக்கமாக 30 நாட்களுக்குள் கட்டணங்களை ஆன்லைன் முறையில் செலுத்த வேண்டும். 30 நாட்களை கடந்துவிட்டால் அந்த கட்டணத்திற்கு வட்டி விதிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த அவகாசத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதனால் 30 நாட்களாக உள்ள அவகாசத்தை 60 நாட்களாக உயர்த்த தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் விரைவில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா மங்கோலியா கூட்டு ராணுவ பயிற்சியில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இரு நாட்டு ராணுவத்தினரும் தங்களின் செயல்திறனை மேம்படுத்திக் கொள்ளவும் யுக்திகள், போர் விமானங்கள், போர் அனுபவங்கள், நிபுணத்துவங்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளவும் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததால் மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் மீண்டும் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. மதுரை தூத்துக்குடி சாலையில் உள்ள எலியார்பத்தி, புதூர், பாண்டியபுரம் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்தது. இதனை எதிர்த்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்தது. இதனையடுத்து மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. பட்டா மாறுதல் தொடர்பான பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டோர் ஆன்லைன் வழியே வருவாய் நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி திருச்சி, லால்குடி, மன்னார்குடி, திருவாரூர் உள்ளிட்ட 10 இடங்களில் வருவாய் நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. இவற்றுக்கு நேரில் சென்று மனு தாக்கல் செய்வதில் பல்வேறு நடைமுறை பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதனை தவிர்க்க ஆன்லைன் வழியே மனு தாக்கல் செய்யும் வசதியை அரசு ஏற்படுத்த உள்ளது. தமிழக காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணிக்கு வருகிற 28, 29 ஆகிய தேதிகளில் நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே சீனியாரிட்டி வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்ததால் குழப்பம் ஏற்பட்டதாக தெரிகிறது. அனைவருக்கும் ஒரே தேர்வு நடத்தி அதன் அடிப்படையில் சீனியாரிட்டி வழங்க வேண்டுமா என்ற குழப்பம் ஏற்பட்டது. இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் சில விளக்கங்கள் கோரப்பட்டுள்ளன. சமக்ர ஷிஷா அபியான் திட்ட நிதியை விடுவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 2291 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி விடுவிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருந்தார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வளாகத்தில் அசைவ உணவு சாப்பிட்ட விவகாரம் சர்ச்சையான நிலையில் கோயிலில் பரிகார பூஜை நடைபெற்றது. திருவண்ணாமலையைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் அவரது மனைவி முட்டை பிரியாணி, சிக்கன் பார்சலுடன் கோயிலுக்கு வந்ததாக தெரிகிறது. ராஜகோபுரத்திற்கு உள்ளே வளாகத்தில் அமர்ந்து அவர்கள் அசைவ உணவை சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பக்தர்கள் அளித்த புகாரை அடுத்து அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகள் அலுவல்சார் துணைத் தலைவர் உதயநிதியால் முதல்வர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. நீடித்த வளர்ச்சி இலக்குகளுக்கான தொலைநோக்கு ஆவணம் என்ற அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோமோட்டிவ் துறைகளில் மின்னணு வாகன குழுக்கள் அமைத்தல், பன்முக போக்குவரத்து மையங்களை மேம்படுத்துதல் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. கடந்த 11 ஆண்டுகளில் இந்திய ஜனநாயகம், பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்புக்கு மோடி அரசாங்கம் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். பின்கதவு வழியாக அரசாங்கங்களை கவிழ்த்து வலுக்கட்டாயமாக சர்வாதிகாரத்தை திணித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் குற்றங்கள் அதிகம் நடக்கும் பகுதிகளில் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முன்மாதிரி திட்டங்களை காவல்துறை செயல்படுத்த உள்ளது. குற்றம் அதிகம் நடக்கும் கரும்புள்ளி பகுதிகளாக 15,000க்கும் மேற்பட்ட இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் எதிர்மறை எண்ணங்களுடன் செயல்படும் இளைஞர்களிடையே நேர்மறை சிந்தனையை தூண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகள் அக்குழுவின் அலுவல்சார் துணைத் தலைவர் உதயநிதியால் முதல்வர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகள் அக்குழுவின் அலுவல்சார் துணைத் தலைவர் உதயநிதியால் முதல்வர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் குறிப்பாக நீடித்த வளர்ச்சி இலக்குகளுக்கான தமிழ்நாட்டின் தொலைநோக்கு ஆவணம் என்னும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் ஐநாவின் நீடித்த வளர்ச்சி இலக்குகள் 2030 இலக்குகளை எட்டுவதற்கான யுக்திகள் மற்றும் செயல் திட்டங்கள் அடங்கியுள்ளன. தமிழ்நாட்டின் ஆட்டோமோட்டிவ் துறையின் எதிர்காலம் என்ற அறிக்கையில் மின்னணு வாகன குழுக்கள் அமைத்தல், ரோல் ஆன் ரோல் ஆஃப் துறைமுகங்கள் மற்றும் பன்முக போக்குவரத்து மையங்களை மேம்படுத்துதல் ஆகியவை பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டை அறிவுசார் பொருளாதாரத்தை நோக்கி வடிவமைக்கும் பாதை என்னும் அறிக்கையில் மாநிலத்தை $1 டிரில்லியன் மதிப்புடைய பொருளாதாரமாக மாற்றும் தொலைநோக்கு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. பட்டா மாறுதல் தொடர்பான பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டோர் ஆன்லைன் வழியே வருவாய் நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி திருச்சி, லால்குடி, மன்னார்குடி, திருவாரூர் உள்ளிட்ட 10 இடங்களில் வருவாய் நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. இவற்றுக்கு நேரில் சென்று மனு தாக்கல் செய்வதில் பல்வேறு நடைமுறை பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதனை தவிர்க்க ஆன்லைன் வழியே மனு தாக்கல் செய்யும் வசதியை அரசு ஏற்படுத்த உள்ளது. ஆன்லைன் வசதிக்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணிக்கு வரும் 28, 29 ஆகிய தேதிகளில் நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. 1299 எஸ்ஐ பணியிடங்களுக்காக 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள், இளம்பெண்கள் விண்ணப்பித்தனர். இதில் 20 விழுக்காடு இடங்கள் காவலர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. மீதமுள்ள 80 விழுக்காடு பொதுத் தேர்வர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. இரு பிரிவினருக்கும் தனித்தனி தேர்வு நடத்தப்படும் நிலையில் 20 விழுக்காடு பிரிவில் தேர்வு எழுதியவர்களுக்கு சீனியாரிட்டி வழங்கப்பட்ட பின்னர் 80 விழுக்காட்டில் தேர்வு எழுதிய பொதுப்பட்டியலைச் சேர்ந்தவர்களுக்கு சீனியாரிட்டி வழங்கப்படுகிறது. இந்நிலையில் மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே சீனியாரிட்டி வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்ததால் குழப்பம் ஏற்பட்டதாக தெரிகிறது. அனைவருக்கும் ஒரே தேர்வு நடத்தி அதன் அடிப்படையில் சீனியாரிட்டி வழங்க வேண்டுமா என்ற குழப்பம் ஏற்பட்டது. இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் சில விளக்கங்கள் கோரப்பட்டுள்ள நிலையில் அதற்கான விளக்கங்கள் வரும் வரை வரும் 28, 29 தேதிகளில் நடக்க இருந்த எஸ்ஐ எழுத்துத் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் புதிய தேர்வு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. கட்டுமான திட்டங்களுக்கு விண்ணப்பிப்போர் வளர்ச்சி கட்டணம், உள்கட்டமைப்பு, வசதி கட்டணம் போன்றவற்றை செலுத்துவதற்கான அவகாசம் 60 நாட்களாக அதிகரிக்கப்பட உள்ளது. கட்டுமான திட்ட அனுமதி பணிகளை விரைந்து முடிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. வழக்கமாக 30 நாட்களுக்குள் கட்டணங்களை ஆன்லைன் முறையில் செலுத்த வேண்டும். 30 நாட்களை கடந்துவிட்டால் அந்த கட்டணத்துக்கு வட்டி விதிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த அவகாசத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதனால் 30 நாட்களாக உள்ள அவகாசத்தை 60 நாட்களாக உயர்த்த தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நிலையில் விரைவில் அரசாணை வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டிலேயே முதல் முறையாக சென்னையில் அமையவுள்ள மெட்ரோ ரயில் நிலையத்துடன் கூடிய 9 மாடி வணிக வளாக கட்டடத்தின் மாதிரி புகைப்படங்களை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. திருமங்கலத்தில் வணிக வளாகத்திற்குள்ளேயே மெட்ரோ ரயில் சென்று வெளியே வரும் வகையில் கட்டடம் அமைக்க சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் முனைப்பு காட்டுகிறது. சுமார் 6.85 லட்சம் சதுர அடியில் 9 மாடிகளை கொண்ட 3 கட்டடங்கள் கட்டப்பட உள்ளன. அதன் மையமாக ஒருங்கிணைக்கப்பட்ட 2 மாடிகளை கொண்ட ரயில் நிலையம் அமைய உள்ளது. வணிக கட்டடங்களின் 4வது தளத்தில் மெட்ரோ ரயில் நிலையமும் 5 மற்றும் 6வது தளங்களில் மெட்ரோ ரயில்கள் செல்லும் வகையில் தண்டவாளங்களும் அமைக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இதற்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த கட்டடத்தில் பல்வேறு அலுவலகங்கள், சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் 3 நிலைகளில் சுரங்க வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட உள்ளன. பொதுமக்களுக்கு மக்கள் நலத்திட்டங்கள் விரைவாக சென்று சேரும் வகையிலும் புதிய திட்டங்களை விரைவில் செயல்படுத்தவும் அதிகாரிகளுக்கு முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நெடுஞ்சாலை, சிறு துறைமுகங்கள் துறை, உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை, மின்சாரத்துறை உள்ளிட்ட துறைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் முதல்வர் தலைமையில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை சார்பில் திருச்சி மற்றும் கோவையில் கட்டப்பட்டு வரும் நூலகங்கள், அறிவுசார் மையங்கள், கலைஞர் பன்னாட்டு மையம், நெடுஞ்சாலைத்துறை சார்பில் முதல்வரின் சாலை மேம்பாட்டு திட்டம், புதிய சாலைகள் மற்றும் மேம்பாலங்கள் உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை, மின்துறை திட்டங்களையும் முதல்வர் ஆய்வு செய்தார்.
தொகுதி மறுவரையறைக்கு பிறகு தென் மாநிலங்களின் பங்கு இல்லாமலேயே நாடாளுமன்றத்தில் எந்த மசோதாவையும் நிறைவேற்றிட முடியும் என்று திமுக எம்பியும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆர் ராசா கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். வஞ்சாங்க என்ன ஏன் டீலிமிட்டேஷன் பேச மாட்டேங்கிறீங்க? பார்லிமெண்ட் நாங்கள் கேட்குறோம், எந்த அடிப்படையில் டீலிமிட்டேஷன் வருது? இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை என்று சொன்னால் ஏன் 880 சீட்டை வச்சு பார்லிமெண்ட்டை கட்டினீங்க? ஏன் அந்த கட்டடத்தை திறக்கும் போது பிரதமர் மாதிரி டீலிமிட்டேஷன் வந்துச்சுனாக்க 800க்கு மேல எம்பிகள் வருவார்கள், அதற்காக தான் நான் கட்டினேன் அப்படின்னு சொன்னது உண்மையா பொய்யா? அமித்ஷா சொன்னாரா இல்லையா? அப்ப உங்க நோக்கம் டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு பிறகு 800க்கு மேற்பட்ட எம்பிகள் வந்துருவாங்க. எந்த அடிப்படையில்? மக்கள் தொகை அடிப்படையில். அது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும், அது தென்னகத்தை வஞ்சிக்கும். இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலங்கள் இல்லாமலேயே எந்த ஒரு மசோதாவையும் எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியும் என்பதுதான் அங்க உள்ள இருக்க சூது. அந்த சூதியை முறியடிச்சிருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாமனிதர் தான். இதை டெல்லி வரைக்கும் ஒப்புக்கிறாங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா நேரம் டீலிமிட்டேஷன் முடிச்சிருப்பாங்கிறாங்க. பேச மாட்டார், அவர் பேச மாட்டாரு. இல்ல அது நியாயமா தான் தத்துவம். நான் சொல்றேன், நியாயமா நடத்துவீங்களா, வெளிப்படையா நடத்துவீங்களா, அது சந்தேகம் இருக்கு. அதுக்கு பிறகு அதுக்கும் நீங்க சொல்லியிருக்கிற 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் நீங்க ப்ரப்போஸ்ட் டீலிமிட்டேஷனுக்கும் இன்டர்லியா என்ன லிங்க், எப்படி போய் தொடர்புபடுத்த போறீங்க? ஒரு கன்ஃபியூஷன் தான் நடக்குது. இதே என்ன சொன்னாங்க நீங்க இங்க முரண்பாட பாருங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவை பிளவுபடுத்தும். சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கின்ற திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் பிளவுவாதிகள், பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொன்ன வாய் எங்க? அந்த வாய் நல்ல வாய், இந்த வாய் நாரவாயா? 2026 தேர்தலுக்கான பணிகளை தமிழக வெற்றிக் கழகம் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் மூத்த அரசு அதிகாரிகள், ஓய்வு பெற்ற நீதிபதி உள்ளிட்டோர் அக்கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தில் விருப்ப ஓய்வு பெற்ற IRS அதிகாரியான அருண்ராஜ் இணைந்திருக்கிறார். அவருக்கு கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. கட்சியில் இணைந்ததும் அவருக்கு மாநில அளவிலான பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவரை தவிர திமுக முன்னாள் எம்எல்ஏ டேவிட் செல்வன், அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன், அதிமுகவிலிருந்து பாஜகவிற்கு சென்ற முன்னாள் எம்எல்ஏ ராஜலட்சுமி ஆகியோரும் தவைக்கவில் இணைந்தனர். நாகர்கோவிலைச் சேர்ந்த முன்னாள் நீதிபதி சுபாஷ், JPRின் மருமகன் மரிய வில்சனும் தவைக்கவில் இணைந்தனர். இதன் பிறகு பேட்டியளித்த IARS அதிகாரியான அருண்ராஜ், விஜய் வீட்டில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனைக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என தெரிவித்தார். கொள்கை பிடிப்பு உண்மையா நான் இங்க தான் பாக்குறேன். நான் மத்தெல்லாம் பேருக்கு தான் இருக்கு. ஸோ அதனால வருமான வரித்துறை அதிகாரியா ஒரு சோதனையில ஈடுபட்டீங்க. விஜய் அவர்கள் வீட்டில் ரைடு நடக்கும்போது கூட அந்த சோதனையில இல்ல நான் தவறான தகவல். பாமக கட்சி விவகாரத்தில் விரைவில் சரியான தீர்வு ஏற்படும் என அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக தொண்டர்கள் எந்நாளும் தன் பக்கம்தான் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. அதனால எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு ஏற்படும். அந்த தீர்வு ஏற்படும் போது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அதனால அந்த தீர்வு நிச்சயமாக எங்களுடைய கட்சிக்கும் நாட்டுக்கும் சரியான தீர்வாக இருக்கும். பாஜக கூட கூட்டணி நிலைப்பாடுல இல்லை அப்படின்றத லாஸ்ட் டைம் செய்தியாளர் சந்திப்பு சொன்னீங்க. இப்பவும் அதே நிலைப்பாட்டோட இருக்கீங்களா? அது இப்போ சொல்ல முடியாது. தொண்டர்கள் எப்பொழுதும் எந்நாளும் என் பக்கம்தான்